இப்போ டெரஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மழைநீர் வாட்டத்தை நோக்கி தண்ணி ஓடுறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா கூலிங் டைல்ஸ் பதிக்கும் போது வெதரிங் கோர்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த மாதிரி கூலிங் டைல்ஸ் பதிக்கும் போது ஒரே சைடாக நம்ம வாட்டம் கொடுக்குறோம் அப்படின்னாக்க இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு ஏற்கனவே இந்த இடத்துல புல் வச்சுருக்காங்க. இந்த புல் வச்சு அந்த ஹைட்டு வந்து எந்த அளவுக்கு ஏறி இருக்குது அப்படின்னாக்கா ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு வரைக்கும் ஏறி இருக்குது. இந்த புல் வச்சிருக்கிறது ஜஸ்ட் இந்த கிரானோ ஃப்ளோரிங்க்கு மட்டும்தான். இந்த சிப்ஸ் காங்கிரீட், அதாவது வெதரிங் கோஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம வந்து கூலிங் டைல்ஸ் பதிக்கும் போது கிரானோ ஃப்ளோரிங் மெத்தடில் தான் சிப்ஸ் காங்கிரீட் போட்டு வாட்டம் கொடுத்துருவோம். இந்த மாதிரி பெரிய ஏரியா ஒரே இடத்துலேருந்து ஒரே டெரஸாக நம்மளுக்கு வந்து ஒரே பகுதியிலேருந்து வாட்டம் வச்சு ஒரு கார்னருக்கு தண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வாட்டத்துக்கு கிரானோ ஃப்ளோரிங் காங்கிரீட் மூலமாக நம்ம வந்து டெரஸில் வந்து ஸ்லோப் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் கலவை கொட்டி டைல்ஸ் பதிக்கணும். டைரெக்டாக நம்ம வந்து இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற ஹைட் ஏற்றுற இடத்துல டோட்டலாகவே நம்ம வந்து கலவை கணத்துலேயே நம்ம டைல்ஸ் பதிச்சோம் அப்படின்னா கூலிங் டைல்ஸ் பதிச்சா கண்டிப்பாக அது வந்து பேத்துட்டு வந்துடும். அது செராமிக் கூல் ரூஃப் டைல்ஸாக இருக்கட்டும், இல்லை நான் செராமிக் கூல் ரூஃப் டைல்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி புல் வச்சு வாட்டத்தை நோக்கி மழை நீர் வந்து வடிகிறதுக்கு கரெக்டாக அந்த வடிகாலை நம்ம ஸ்லோப் கொடுத்தா மட்டும்தான் மொட்டை மாடி மூலமாக நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே மாதிரி கண்டிப்பாக நம்ம லூனி டைல்ஸில் எப்பொழுதுமே சொல்கிற ஒரு விஷயம் தான், டெரஸை பொறுத்த வரைக்கும் வாட்டர் ப்ரூஃபிங் கோட் பண்ணிவிட்டு வாட்டம் கொடுத்து நம்ம டைல்ஸ் பதிக்கணும் அப்படிங்கிறது. இப்போ ப்ராப்பராக இவங்க வந்து டெரஸில் வாட்டர் ப்ரூஃப் கோட் பண்ணியிருக்காங்க. சைடு ஸ்கர்ட்டிங் சைட்லையுமே பார்த்தீங்கன்னா கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பாயிண்ட்டை தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த டெரஸில் வந்து இது மதர் ரூஃப். இந்த மதர் ரூஃபில் ஏற்கனவே பைப் லைன் இங்கே கொடுத்துட்டாங்க. பைப் லைனில் வந்து மழைநீர் வடிகிறதுக்கு இந்த மதர் ரூஃப்ல இருந்து இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவலாக அந்த ஸ்லோப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கிரவுண்ட் லெவலில் நம்ம பார்த்தா கூட நம்மளுக்கு தெரியும். ஸோ கிராஜுவலாக வந்து இந்த ஸ்லோப் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி மழைநீர் வடிகிறதுக்கு நம்ம வந்து வாட்டம் கொடுத்து கூல் ரூஃப் டைல்ஸ் பதிச்சோம் அப்படின்னாக்க உங்களுக்கு எக்கனாமிக்கலாகவும் இருக்கும், ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக உங்களுக்கு வீட்டுக்குள்ளாரையும் வெப்பம் இது மாதிரி எல்லாத்தையும் தடுத்து ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியரை வீட்டுக்குள்ளே கொடுக்கும். இப்போ உள்ள கண்டிஷனுக்கு நம்ம கூல் ரூஃப் டைல்ஸ் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அவசிய தேவையாயிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஏசியோட பயன்பாடுகள் எல்லாம் கம்மி பண்ணி எக்கனாமிக்கலாகவும் நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டாகவும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கூல் ரூஃப் டைல்ஸ் பதிக்கிறது ரொம்ப நல்லதுங்க.